எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான கேக் ரெசிபி. இந்த கேக் மிக்ஸை வெறும் 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 எக் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் 100 கிராம் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த முட்டை கூடவே சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 5 கிராம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறனால இதில் இருக்க முட்டை ஸ்மெல் போயிடும். அடுத்ததாக 100 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பால் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதையும் இந்த மிக்ஸ் கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 70 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஆயில் சேர்க்கும்போது வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெயும் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். ஆயிலையும் சேர்த்து பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 160 கிராம் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதே மெத்தடில் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாவு எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 7 கிராம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கேக் மிக்ஸ் சட்டுன்னு ரெடி ஆகிருச்சு. இந்த பொருளாக இருந்தாலே போதும், நம்ம சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை கேக் டின்னில் போட்டுடலாம். போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேப் கொடுத்துடலாம். அப்போ தான் கேக்கில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகும். இப்போ கேக் ரெடி பண்ணுற டைம் வந்தாச்சு. நான் ஓடிஜியில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் டைம் வச்சுருக்கேன். கேக் ரெடி ஆகட்டும். கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் குக்கர்லேயே கூட பண்ணலாம். கேக் ரெடி ஆகிருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு நைஃப் வச்சோன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம். கேக் சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை டிமோல்ட் பண்ணிடலாம். வாவ், கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு மெத்துன்னு வந்திருக்கு. இந்த கேக் மேலே கொஞ்சமாக பவுடர் சுகர் இல்லைன்னா ஐசிங் சுகர் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக்குக்கு நான் சுகர் 100 கிராம் போட்டிருக்கனால கரெக்டாக இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஒரு 150 கிராம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சாஃப்டான ஈஸியான கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.